Libra la Shanduro Libia la Handuru Lebro Shadaria la Handuru Riba la Kandara Le Shadiribini Manahanturu நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளால முடியாத காரியத்தை அவர் முடிய பண்ணுகிற தேவன். சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். காற்றையும் கடலையும் அடக்கின பெரியவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே எங்கள் மத்தியில உலாவுகிறபடினால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். முடியாத காரியங்களை முடிய பண்ண வைக்கிற தேவன். முடிகிற காரியங்களை முடிய பண்ணி வைக்கிறவராய் இருப்பார் என்றால் உலகத்தை போல சாதாரணமாக அது தோன்றும். ஆனால் முடியாத காரியங்களை கர்த்தரண்டை கொண்டு போகிற பொழுது கர்த்தர் அதை முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்னால இது முடியாத ஆண்டவரே என்று நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் அதில் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்க குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாமல் இந்த மனுஷன்லாம் ரட்சிக்கப்படுவாரா? இந்த பாரம்பரியத்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களா? சிலை வழிபாடுகளிலிருந்து இவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுவார்களா? முடியாத காரியம் என்று சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் நாம ஜெபிக்க போகிறோம். தேவனே, எங்கள் குடும்பங்களை ரட்சிக்கிறவர். இன்னும் யார் யார் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய நினைவிலே கொண்டு வாங்க, அவருடைய சமூகத்திலே கொண்டு வாங்க. உங்களிடத்துல இருக்கிறதை கர்த்தரிடத்துல கொடுத்து, தேவனே இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன் அப்பா என்று சொல்லி வழக்குகளை கர்த்தரண்டை கொண்டு வாருங்கள். கர்த்தர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். அவர் யுத்தத்திலே வல்லவராய் இருக்கிறார். அவர் யுத்தத்திலே தோற்று போனவர் அல்ல, யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிற தேவன். எங்களுக்குள்ளே எப்பொழுது வாசம் பண்ணுகிற தேவன், கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ண வைக்கிற தேவன். இந்த வேளையில குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளை இடுவாராக. எல்லா வாய்களை திறந்து உங்க குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அந்த குடும்பங்களை கர்த்தர் ரட்சிப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறவர் கர்த்தர் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்காத ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார். தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பார். கட்டுண்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பாவத்திலே இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். வியாதியின் பிடியில இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். தேவனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாரம்பரிய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, மெய் தெய்வத்தை விட்டு அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ரட்சிப்பீராக. இயேசுவின் இரத்தம் அவங்கள் பாவங்களை சுத்திகரிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறவர். சவுலை சடிதியில ஆண்டவரே நீர் சந்தித்த தேவன் ஆண்டவரே, பிரகாசமுள்ள ஒளியாக சந்தித்த தேவனே, கர்த்தர் இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ஆண்டவரே.
கர்த்தர் ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஈவினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோ. எங்களை ரட்சித்த தேவன், எங்களை அழைத்த தேவன் நம் குடும்பத்தையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். லிக்ரோ ஷேகே மஹண்டோரு லேப்ரியா ஷாந்தோ ரேகாலா தூரியா மஹண்டோரு. தேவனே ஆண்டவரே, வயதானவர்கள், குடும்பத்தில் வயதானவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆண்டவரே வயதானவர்கள், அவர்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுங்க. அவர்கள் ரட்சணியத்தை கண்டு கொள்ளட்டும், ரட்சகரை கண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சிமியோன் சொன்னது போல அவர்கள் மெய் தேவனை ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வரும்படி ஜெபிக்கிறேன். பாவம் ஆண்டவரே, குற்ற உணர்வோடு கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள், எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள், எல்லா நய வஞ்சகமாக மற்றவர்களை தெய்வமாக காட்டிக் கொண்டிருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி நான் கடிந்து கொள்ளுகிறேன். பாரம்பரிய குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி கடிந்து கொள்ளுகிறேன். லிக்ரோ மாஷந்துலு லேப்ரா ஷந்தா லாபௌ ஷந்தே லேபே கதுடா ஹந்தோரு. என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னவரே, வசனம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக மத்தியில் நீர் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல சந்தோஷம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல ஒரு மனம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல தேவனுடைய திட்டம் சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்கள் இந்த கடைசி நாட்களிலே கட்டி எழுப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ரு குடும்பங்களிலே நய வஞ்சகமாக ஆண்டவரே கிரியை செய்கிற அவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். லிக்ரா மௌஷதுரி பீகலா திரியா லே பிரே ஷே லே கே ரோ கோதோனி மேஹந்தோரோ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரே இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோற்ற பண்ணில ஆண்டவரே ஒரே குடும்பமாய் கர்த்தர் எங்களை இணைத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ராஜாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அதிகாரிகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தீமோத்தேயுல நாங்கள் வாசிக்கிறோமே, நல்ல ஜீவனம் பண்ணி நல்ல ஒழுக்கத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்றால் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். முரட்டாட்டமுள்ள அதிகாரிகள், முரட்டாட்டமுள்ள ராஜாக்கள், கர்த்தரை மறுதலிக்கிற ராஜாக்கள், கடின இருதயத்தோடு இருக்கிற ராஜாக்கள், கர்த்தர் அவர்களை சந்திப்பாராக, கர்த்தர் அவர்களை சந்திப்பாராக, தேவன் அவர்களை சந்திப்பாராக. பழைய ஏற்பாட்டில் அநேக ராஜாக்களை கர்த்தர் சந்தித்தார். அதே போல இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த தேசத்து ராஜாக்களை கர்த்தர் சந்திங்கப்பா. யூகே தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை கர்த்தர் சந்திங்க. ராயல் ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கிங் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற பிரின்சஸ் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ராயல் ஃபேமிலியில் இருக்கிற உடன் உறவினர்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டு இயேசுவே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிக்கை பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ராஜாக்களை தொடுவீராக. ராஜாக்கள் உம்முடைய வெளிச்சத்தண்டை நடந்து வருவார்கள், சபையில நடந்து வருவார்கள். அதிகாரிகள் இயேசுவின் நாமத்தினால் சபையை தேடி வருவார்கள். ஆண்டவரே மேல் அதிகாரிகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை தேடி வருவார்கள். எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை தேடி வருவார்கள். லாயர்ஸ், டாக்டர்ஸ், பெரிய பிசினஸ் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், தேவனே அவர்கள் கர்த்தரை தேடி வருவார்களாக. கர்த்தருடைய வெளிச்சத்தை தேடி வருவார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை தேடி வருவார்கள்.
ராஜாக்கள் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் தேசத்தின் மக்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ராஜாக்களுக்கு மெய் ஞானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரிவு ராஜாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தீர் அல்லவா? தரிவு ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்தீரே. 120 சேனாதிபதிகள் 3 பிரதானிகளை நியமித்து ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அந்த ஞானத்தை தரிவு ராஜாவுக்கு கொடுத்த தெய்வம் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே தேசத்துல ஜனங்களுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, தேசத்துல பஞ்சங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே ராஜாக்களை கர்த்தர் நீர் ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யோசேப்பை எகிப்து தேசத்துல ராஜாவாய் மாற்றி கர்த்தர் ஆண்டவரே முழு உலகத்துக்கும் நஷ்டம் வராதபடிக்கு போஜனம் கொடுத்தவர் கர்த்தர். அதே போல இந்த கடைசி நாட்களிலே இந்த யூகே தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவரே பார்லிமெண்ட்ல நாங்கள் தெளிக்கிறோம். லண்டன் பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே வெஸ்ட் மினிஸ்டர் அந்த பார்லிமெண்ட்ல இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே பிரைம் மினிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். மெய் ஞானத்தை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ராஜாக்களை சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியாய் அவர்கள் ஆட்சி செய்ய கிருபை செய்துள்ளோம். நீதியாய் ஆட்சி செய்ய அனுக்கிரகம் செய்துள்ளோம். ஆண்டவரே உண்மையை ஆண்டவரே பின்பற்ற கிருபை செய்துள்ளோம். உம்மை நோக்கி பார்க்க அனுக்கிரகம் செய்துள்ளோம். ராஜாக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, கடைசி கால தலைமுறைகள், இந்த நாட்களிலே கடைசி கால தலைமுறைகள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஒரு பரிசுத்த ஜீவியம். வாலிபனே உன் சிருஷ்டிகனை நினை என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிற கடைசி கால தலைமுறைகள் எழும்பத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். பரலோக தேவனே, கடைசி கால தலைமுறைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, அவர்கள் வாலிப வயதில சிருஷ்டிகனை நினைக்கக்கூடிய அந்த கிருபை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த கிருபை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அவர்கள் வேதத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்துள்ளோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உலக மாமிசம் பிசாசு இவைகளில் இருக்கிற போராட்டத்தில் இருந்து அவர்களுக்கு நித்திய ஒரு நிரந்தர விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயமாய் அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடைசி கால தலைமுறை ஒரு ஆண்டவருடைய சந்ததியாய், ஒரு யவன சந்ததியாய், ஒரு பரிசுத்த சந்ததியாய், ஒரு தீர்க்க தரிசன சந்ததியாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். என் குமாரர்கள் மேலும் என் குமாரத்திகள் மேல கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை பிடித்து கொள்ளட்டும். வெளிச்சத்தின் சுடராய் இருக்கிற உம்முடைய வசனத்தை, கால்களுக்கு தீபமாய் இருக்கிற பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற உம்முடைய வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு நித்திய பாதையிலே ஆண்டவரே, பரிசுத்த பாதையிலே ஆண்டவரே அப்பா, குறுகலான பாதையிலே, நெருக்கமான அந்த பாதையில நடக்கக்கூடிய அந்த கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் கூட அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லுவோம். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேச போகிற ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. தாசரை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லப்பா, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற
ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளினாலே நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பிழைத்து நாங்கள் வாழ கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிட்டு கொடுப்பீராக. அதை நாங்கள் ஆண்டவரே வாங்கி நாங்கள் இங்கே விட்டுட்டு போகிறவர்களாக அல்ல, வழி அருகே நாங்கள் விட்டுட்டு போகிறவர்களாக அல்ல, உலக கவலையினால் ஆண்டவரே நெரிச்சல்னால் அதை விட்டுட்டு போகிறவர்கள் அல்ல. நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயமாகி அந்த பொக்கிஷத்திலே நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே வார்த்தைகளை சேகரித்து வைத்து கொண்டு பஞ்ச காலத்திலே கொடூரமான காலங்களிலே ஆவியானவர் அந்த வார்த்தைகளை நினைவூட்டி எங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி ஆண்டவரே காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளோம். எங்களோடு பேசும் அப்பா, தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை மாத்திரம் நாம் யாவரும் எழும்பி நின்று வாசித்து விட்டு நம்ம தொடர்ந்து கர்த்தருக்கு என்று படைக்கிற காணிக்கைகளையும் படைத்து விட்டு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 41வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரை. சங்கீதம் 119, 41 56 வரை நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனங்களையும் ஜெபத்தோடு விரும்பி வசனத்தை வாசிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 119, 41 56 வரை. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்கி விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 47வது வசனத்திலும் 48வது வசனத்திலும், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகள். ஆண்டவருடைய கற்பனைகளின் பேரில், ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் பிரியமாக இருந்து அதற்கு பிற்பாடு தான் அவர் சொல்லுகிறார் 49வது வசனத்தில், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நான் நம்புகிற இந்த வசனத்தை நீர் எனக்கு செய்து கொடுங்கப்பா, இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய வார்த்தையின் பேரில் மிக மன மகிழ்ச்சியாக இருக்கவும், அதன் பேரில் பிரியமாக இருக்கவும் நாம் ஆரம்பிக்கும்போது தேவன் தம்முடைய பங்கை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கென்று நம்ம படைக்கிற நேரம் காணிக்கைகளை கரத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு காணிக்கைகளை படைப்போம்.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஆமென் ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஜெபம் பண்ணுவோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்ட இந்த காணிக்கை கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை ஆண்டவரே, படைக்கப்பட்ட கரத்தை, படைக்கப்பட்ட இருதயத்தை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, ஒவ்வொரு நாளும் குறைவின்றி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே என்ன தேவையோடு இருந்தாலும் அதற்குண்டான பண தேவைகள் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமக்கென்று கொடுத்து ஆண்டவரை நாங்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆனதில்லை, ஆவதும் இல்லை. கர்த்தாவை மாறாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் தொடர்ந்து நீர் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் கொடுத்த இந்த புதிய வாரத்துக்காக சோத்திரம். அவர் கொடுத்த சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக அவருக்கே சோத்திரம். ஆமேன். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு வருவது நம்முடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை. ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே ஆலயத்தின் வாசலில் நம்முடைய கால்கள் நிற்கிறது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். இந்த நாளில் என்னுடைய மத்தியில் லிவர்பூல் சபையின் போதகர் பாஸ்டர் ஜூட் அவர்கள், தம்பி டேனி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடந்த 1.5 மாதங்களும் அநேக ஊழியங்களை செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனுக்காக ஓடியதை பார்க்க முடிந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. குடும்பத்திலும் தேவன் அற்புதங்களை செய்தார், பலத்த மகிமையான காரியங்களை செய்தார். அதற்காக தேவனுக்கே நன்றி. இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம், அப்பாவுக்கு தான் ஹல்லேலூயா சொல்கிறீங்க. நீங்கள் எனக்காக சொல்லவே தேவையே இல்லை. ஆமேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஹல்லேலூயா சொல்லும்போது நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் ஹல்லேலூயாவில் அவர் தான் மகிமைப்படுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 9:1. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். எஸ்தர் 9:1. பக்க நம்பர் சொல்லுங்கள். 639 பழைய ஏற்பாடில் 639. சேர்ந்து வாசிக்கலாமா? ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளைகளின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம்
13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அறிந்தது. எஸ்தர் ஒரு அடிமை பெண்ணாக இருந்து அவள் ஒரு ராஜாத்தியினுடைய பட்டத்திற்கு அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய குலத்துக்காக அவள் மிகவும் ஞானமாய் செயல்பட்டு ஜெபித்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து விடுதலை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுத்தவள். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அவள் என்ன செய்கிறாள்? ஒரு ராஜாத்தியாக, ஒரு ராணியாக பட்டம் பெற்றவளாக இருக்கிறாள். இந்த எத்தியோப்பியா தேசம் வரைக்கும், நம்ம இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருந்த காரியங்களை குறித்து நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக தியானித்தோம். கோரேஸை குறித்து. கோரேஸ் அவன் போய் பாபிலோனை முறியடித்து என்ன செய்கிறான்? அங்கிருக்கிற ஜனங்களை எல்லாரையும் சூசானுக்கு கொண்டு வருகிறான். அதனால தான் அந்த நாட்களில் எருசலேமிலிருந்து நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கைதிகளாக, சிறை கைதிகளாக கொண்டு போய் பாபிலோனிலே அவன் வைத்திருந்தான். பாபிலோனில் இருந்தபோது தான் அவர்கள் தேவனை துதிக்க முடியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? சங்கீதம் 137 சொன்னபடி கர்த்தருடைய பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று சொல்லி பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அவர்கள் புலம்பினதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்களுடைய கண்ணீர் கதறல், அவர்களுடைய 70 வருட ஒரு கனவு, அந்த நீண்ட நாள் பாடு, இவைகளிலிருந்து கர்த்தர் ஒரே ராத்திரியிலே கர்த்தர் தம்முடைய சாதாரண ஒரு சிறிய நாட்டினுடைய ராஜாவாக இருந்த இந்த கோரேஸை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை முறியடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அது வரைக்கும் இந்த பாபிலோன் தான் அசீரியா இவைகளுக்கு பெரிய நகரமாக இருந்தது. என்றைக்கு தரியும் கோரேசும் இந்த சாம்ராஜ்யத்தை அவர்கள் மேற்கொண்டார்களோ அன்றைக்கு எல்லா கேபிட்டலும் சூசானுக்கு மாறினது. அதிலிருந்து தான் அகாஸ்வேரு ராஜா வந்தார். அகாஸ்வேரு ராஜா மொத்த நாடுகளையும் என்ன செய்கிறார்? ஆட்சி செய்கிறார். ஒரு முடிவு என்று சொன்ன அந்த முடிவில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த காரியத்தினுடைய முடிவும் நம்ம அறிந்திருப்போம். ஆனால் அந்த முடிவு தேவன் நினைத்திருக்கிற முடிவாக இருக்காது. நீங்கள் ஒருவேளை, பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே சில நேரங்களில் ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வச்சுருப்போம். சில காரியங்கள் நடக்கும்போது இதுதான் நடக்கும், இதுதான் முடிய போகுது, இதனுடைய முடிவு இதுதான் அப்படின்ட்டு சொல்லி நாமே அறிந்து வைத்திருந்து நாமே சில காரியங்களை முடிவு பண்ணி வைத்திருப்போம். இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்போம், தேவ சமூகத்தில் அதற்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய சிந்தை இது இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கடந்து போகிற பாதையில் எப்பேற்பட்ட காரியங்களில் நீங்கள் கவலையாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சூசான் நகரம் கிட்டத்தட்ட ஒரு 180 நாட்கள் ஒரு பண்டிகை நாட்களாக இருந்தது. எஸ்தரின் காலத்தில் கிட்டத்தட்ட 6 மாதம். எஸ்தர் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 180 நாள் அளவும் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். There was a big celebration for 180 days in Susan. அந்த 180 நாட்கள் அவர்கள் கொண்டாடி முடித்த பின்பு ஒரு 7 நாட்கள் ஒரு பெரிய விருந்து ஒன்றை
ராஜா தன்னுடைய மக்களுக்காக சாதாரண மக்களும் அந்த விருந்தில் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜ விருந்தை அவன் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த விருந்தில் தான் நீங்கள் அந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். எஸ்தர் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்களேன். ஸ்திதிக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமை விளங்கும்படி இவ்வளவு பெரிதான ராஜ்யம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் அல்ல அவருடைய தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பயங்கரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய செலிப்ரேஷனை குறித்து தான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய விருந்து எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த ஆசனங்கள், அந்த சீட்டு, அவைகள் தங்கத்தினால் செய்யப்பட்டு வெள்ளியினால் செய்யப்பட்டு பல விதத்திலும் நல்லா டெக்கரேட் பண்ணி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விருந்தில். ராஜா அநேக அதிபதிகளை, பெரிய அதிபதிகளை கூப்பிட்டும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், விருந்து ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறான். ராஜவஸ்தி அதாவது குவீன், அவள் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய அரண்மனையிலே அவளும் விருந்து ஏற்பாடு செய்து அவளும் விருந்து வைத்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராஜா தன்னுடைய மனைவியை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் என்று சொன்னால், நம்மள பைபிள் அடுத்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். நல்லா விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல போதையில் இருக்கிறாங்க. திராட்சை ரசம் அருந்தி மதுபானத்தினால் நிறைந்து நல்ல ஒரு ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ராஜாவுக்கு ஒரு விதமான எண்ணம் வருகிறது. என்ன வருகிறது? தன்னுடைய மனைவியை இந்த பிரபுக்களுக்கு முன்பாக, இந்த ராஜாக்களுக்கு முன்பாக தன்னுடைய மனைவியினுடைய சௌந்தரியத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி, இவள் நீங்கள் வாசிக்கும்போது இது சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு. அவளை கூட்டி கொண்டு வந்து இதுதான் என் மனைவி என்று சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் யூத பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வஸ்தியை ஒரு ஆடையும் இல்லாதபடி வெறும் கிரீடம் மாத்திரம் அணிந்தவளாய் அவர்களுக்கு முன்பாக வர வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டு இருந்தான். இதுதான் நடந்தது அந்த இடத்துல. அப்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, தம்முடைய மக்களுக்கும் சரி, தம்மை நம்புகிறவர்களுக்கும் சரி, அவர் செய்ய வேண்டிய காரியத்தில் சில நேரங்களில் குழப்பத்தை போல காரியங்கள் காணப்படலாம். அது ஒருவேளை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம பொறுத்திருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நம்ம அமைதியாய் காத்திருந்து அந்த காரியங்களில் ஊடாய் நம்ம கடந்து போகும்போது காரியத்தினுடைய கடைத்தொகை மகிமையாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த இடத்துல எதுக்காக இதெல்லாம் நடக்கணும் யோசித்து பாருங்க. ஒருவேளை எஸ்தர் ராணியாக அந்த இடத்துல போகவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த யூதகுலமும் அழிக்கப்பட்டிருக்கும். தேவன் ஒரு மனுஷியை அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பதற்காக அதற்கு முன்பாக செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல அவன் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்?
தன்னுடைய மனைவியை இப்படி ஒரு அறிவில்லாத காரியத்தை யாராவது செய்வார்களா? ஆனால் தேவனே அதை அனுமதித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளுக்காக. அதை தான் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தோம். பகைஞர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, ஆனால் கர்த்தர் அவைகளை மாற்றி காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. இப்போ இந்த எஸ்தருடைய சரித்திரத்துக்கு வருவோம். இப்போ வஸ்தி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வரமாட்டேன் என்று சொன்ன பிறகு அந்த நாட்களில் ராஜாவினுடைய சட்டத்தின்படி ராஜா சொன்னதை செய்யலைன்னா உடனே என்ன நடக்கும்? கொலை தான் நடக்கும். அப்படி தானே? தலை துண்டிக்கப்படும், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் வேற ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். இந்த ராஜா உடனே என்ன செய்கிறான்? பிரதானிகளை கூப்பிட்டு, அந்த பிரபுக்களை கூப்பிட்டு, ஆலோசனைக்காரர்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். கர்த்தர் எப்படிலாம் ஒரு சிச்சுவேஷனை தம் பிள்ளைகளுக்காக ஃபார்ம் பண்ணுறாருன்னு பாருங்க. அவங்க எல்லாரும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. வஸ்தியை காட்டிலும் உத்தமையா இருக்கிற ஒருத்தியை அந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அவங்களுடைய தாட்டா இருந்திருக்கும். என்னவா இருந்திருக்கும்? இந்த வஸ்தி ராஜா கூப்பிட்டதுக்கு வரல, அப்போ இவளை விட நல்ல ஒரு பெண்ணை கொண்டு வந்தா ராஜா நினைப்பதை செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை அந்த ஆலோசனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய மக்களுக்கு அவர் சர்வஞானியா இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எஸ்தர் வந்த பிறகு நடந்த காரியங்கள் எல்லாம் வச்சுல உங்களுக்கு சில காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு விளக்குவதற்கு நான் விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில், ஆபிரகாமினுடைய காலத்தில் எலியேசர் சொன்னார், என் எஜமானுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி. நமக்கும் தெரியும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். உங்கள் காரியத்தை, என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் என்னுடைய காரியங்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஜெபிப்போம், ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகள் அதில் தான் நாம் நிதானமாக இருந்து பொறுமையாக இருந்து தேவ சமூகத்திலே காரியத்தை கர்த்தர் மாற்றும்படி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நம்மை நாமே செல்ஃப் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடாது. காரியங்களை வைத்து இதுதான் நடக்கும். ஒருவேளை இதனுடைய ஆக்சுவல் எண்டிங், இதனுடைய ஃபினிஷிங் இதுவாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவாகிலும் சில பிரச்சனைகள் நாமவே ஏற்படுத்தி கொண்டதாக இருக்கும். சில பிரச்சனைகள் நம்முடைய கடந்த காலங்களிலோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் காலங்களிலோ நடந்த சில தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவங்களின் நிமித்தம், காரியங்களின் நிமித்தம் அந்த இடத்துல பிரச்சனை வரும். இந்த எஸ்தருக்கும் இந்த மொர்தெகாய்க்கும் இந்த யூத குலத்துக்கும் யார் எதிரியா இருந்து செயல்பட்டவன் சொல்லுங்க? ராஜாவா? ராஜா இல்லை, ஆமான். ஆமான் தான் என்ன செய்தான்? ஒட்டுமொத்த யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினவன். எதுக்காக இவன் வந்து ஒட்டுமொத்த யூத குலத்தையும் இவன் அழிக்கணும்னு சொன்னான்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எதுக்காக இந்த ஆமான் ஒட்டுமொத்த யூதருடைய குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணினான்? ஆமானுடைய தகப்பனாரை கொலை பண்ணினான். அந்த ஆமானுடைய தகப்பனார் யார் என்று சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நீங்கள் சவுலினுடைய நாட்களுக்கு கடந்து போகும்போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆகாகியனாகிய ஆமான். இந்த ஆமான் யாரு? ஆகாகியனாகிய ஆமான். இந்த ஆகாகு யாருன்னு கேட்டால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி கொண்டு வந்தார். அவர்கள் வனாந்திரத்தில் நடத்தி வந்தபோது அமலேக்கியர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்த தேசத்துக்கு அவர்கள் வழிவிடவில்லை என்று சொல்லி கர்த்தர் கோபமாக இருந்து சவுல் மூலம் இந்த அமலேக்கியர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசினார். அப்போ சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசின போது சவுல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் நான் போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் சாமுவேல் சொன்ன வார்த்தை நிமித்தம் செய்யாதபடிக்கு
அவன் அங்கே போய் அமலேக்கியர்களை அழிக்கும்போது முதல் தரமுள்ள ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்த ஆடுகள், மாடுகள், எல்லா உயிரினங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தனக்காக கொண்டு வந்தான். அதோடு கூட அந்த ராஜா, அமலேக்கிய ராஜா ஆகாகையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்து வைத்து கொண்டான். ஆனால் இந்த சவுல் இப்படி செய்தான் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசிட்டார் சொப்பனத்தில். நான் அமலேக்கியரை முறியடிக்கும்படி உன்னுடைய நான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு உன் மூலமாய் சொன்னேன், அவன் செய்யவில்லை என்று சொல்லி சாமுவேலோடு பேசின போது மறுநாள் சாமுவேல் சவுலிடத்தில் போய் கேட்கிறார், ராஜாவே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றினீரா என்று சொல்லி. சவுல் யாரை நேசித்தவன் சொல்லுங்களேன்? சவுல் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது அவன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தவன், அப்படித்தானே? கர்த்தரை நம்பினவன். ஒரு சிறுவனாக இருந்தபோது அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வந்தவன். அந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சாமுவேலை பார்த்து சொல்லுவார், இதெல்லாம் ஏன் நீ பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லிடுவார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி நான் இதை கொண்டு வந்தேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த இடத்திலேயே தேவனை நேசிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. நம்ம வாசித்தோம்ல 119வது சங்கீதம், உம்மது கற்பனைகளின் மேல் பிரியமாக இருந்து. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படியாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த சந்ததியில் வந்தவர் தான் யாரு? இந்த ஆமான். இவருக்கு என்ன செய்திருக்கு? தன்னுடைய மனதுக்குள்ளேயே இருந்து கொண்டு வந்தது. இந்த மொர்தெக்காயை எப்படியாகிலும் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி. இந்த மொர்தெக்காய் யார் சொல்லுங்க? இந்த மொர்தெக்காய் யார்? யூதன். பிறகு எஸ்தருக்கு யாரு? தன்னுடைய சகோதரன் கூட சொல்லலாம், கசின். தன்னுடைய சித்தப்பா மகள் தான் வந்து யாரு? எஸ்தர். எஸ்தருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, அத்சால். அத்சால் என்று சொன்னால் நட்சத்திரம் என்று பெயர். நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தை போன்றவள். அப்போ தேவன் அவளை முன்குறித்து அந்த இடத்துல வஸ்தியை தள்ளிவிட்ட பிறகு அந்த இடத்துல எஸ்தரை கொண்டு போய் வைக்கிறார். நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ மொர்தெக்காய் அரண்மனை வாசலில் இருக்கிறார். இவர் வணங்காதது நிமித்தம் ஆமானுக்கு கோபம் வருகிறது. எதனால் வணங்க மாட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் பிற்பாடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளைகளை முறியடிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் திட்டம் போட்டது நிமித்தம் மொத்த சூசான் நகரமே கலங்கினது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. எஸ்தர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். எஸ்தர் 3:15. ஆ ஆ ஆ சூசான் நகரம் என்ன செய்தது? கலங்கிற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாக எழும்புறவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் கலக்கம் உண்டாகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம கலங்க தேவையில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாம கலங்க தேவையில்லை. நமக்காக நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக செயல்படுகிற திட்டமிடுகிற சத்துருவானவனை கர்த்தரே கலங்கடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ ஒரு திட்டம் பண்ணுறாங்க இந்த இடத்துல. என்ன திட்டம் பண்ணுறாங்க? ராஜா ஒரு சிலையை உருவாக்க வேண்டும், அந்த சிலையை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். பொதுவாகவே யூதர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் மட்டும்தான் முழங்கால் படியிடுவார்கள். வேற யாருக்கு முன்பாகவும் அவர்கள் முழங்கால் படியிடவே மாட்டார்கள், நமஸ்கரிக்க மாட்டார்கள், வணக்கம் சொல்ல மாட்டார்கள். இது அந்த நாட்களில் மாத்திரமில்லை, இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே, யூதர்கள் மத்தியிலே இருப்பது. அவர்கள் எந்த இடத்துலையும் முழங்கால் படியிட மாட்டார்கள். ஏன்னா முழங்கால் படியிடுவது சரண்டருக்கு ஒப்பான ஒன்று, அர்ப்பணிப்பதற்கு அடையாளமானது முழங்கால் படியிடுவது. அப்போ யாருக்கு முன்பாக மட்டும்தான் தன்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறார்கள்?
தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் கலக்கத்தை உண்டு பண்ணினது. ஆனால் அந்த கலக்கத்தை உண்டு பண்ணின காரியம் மாறுதலாய் முடிந்தது எப்படி என்று சொன்னால், தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெக்காய் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் எதுவாகிலும் நடக்கிறதா, தேவனுக்காக முதலாவது நீங்கள் வைராக்கியமாய் நின்று பாருங்க, காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள எந்த பெருமை இல்லாதபடி, மாம்சீக பெருமை இல்லாதபடிக்கு தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய வல்லமைக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இதை மாத்திரம் நான் சொல்ல விரும்பலை. மொர்தெக்காய் எப்படி ஏன் வணங்காமல் இருந்தார் என்று சொல்லி இதை பார்த்தோம். இதுக்கு முன்பாகவும் இதே சம்பவம் தான் நடந்தது. தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கிற சம்பவங்கள் உண்டு. யார் யார்? வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். தானியேல் தேவனுக்கு முன்பாக வைராக்கியமாக இருந்தார். 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார், விண்ணப்பம் பண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்பேன். காலங்கள் கடந்து போகும், காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது தேவன் அதினதின் காலத்தில் காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் காலத்தில் தான் அவர் காரியத்தை செய்வார். நாம் நினைக்கிற காலத்தில், நாம் விரும்புகிற காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை விட அவர் காலத்தில் செய்வார் என்று சொன்னால் அது நிலைத்திருக்கும். ஆமேன். ஆரம்பத்தில் துரிதமாய் வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிலைத்திராது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்னத்தை கொண்டு வருமா? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப தேவனுக்கு முன்பாக, இந்த தேவனுக்காக மட்டும்தான், வேற எதற்காகவும் நான் என்ன செய்ய மாட்டேன்? என்னுடைய வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆராதனையில், தேவனுடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு பல காரியங்கள், சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மொர்தெக்காய்க்கு என்ன சூழ்நிலை வந்திருக்கு? ஒரு லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன். தன்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, தன்னுடைய மொத்த குலமுமே அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை. இந்த பிரபுவாகிய ஆமான் என்றைக்கும் என்னை கொல்லுவான், இவன் என்றைக்கும் என்னை அழிப்பான் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ பாருங்க, ஒரு லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன், ஒரு தேவையான சூழ்நிலையில் தேவனுக்காக எப்படி வைராக்கியமாக இருக்கிறோம். ஒரு சண்டே சர்வீஸ்க்கு வர்றதுக்கு கூட நம்மளால் சில நேரங்களில் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? சரீர பலவீனம், அது ஒரு சிறிய தலைவலியாக இருந்தாலும் சரி, உடனே வாலிப பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? உடனே சாக்கு சொல்லிட்டு ஐம் நாட் ஃபீலிங் வெல், எனக்கு முடியலை அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் தேவனுக்காக நம்ம என்றைக்கு வைராக்கியமாக இறங்கி நாம் செயல்படுகிறோமோ, தேவன் நமக்காக அவர் வைராக்கியமாய் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இந்த மொர்தெக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, வைராக்கியத்தை கற்றுக் கொடுத்து வாழ்ந்தவர். தேவனுக்காக எப்படி வைராக்கியமாய் வாழணும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தவர். இந்த எஸ்தர் ராணியா போயிட்டா, இப்போ இவன் கொல்ல போறான் என்று சொல்லி திட்டம் போட்டுட்டாங்க. ஆமான் திட்டம் போட்டுட்டான். ராஜாவும் ஆமானும் குடிக்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊரே பார்க்கும்போது கலக்கம் உண்டாயிருக்கிறது. ராஜா குடிக்க உட்காந்துட்டாரே, ஒருவேளை தன்னுடைய மனதை மாற்றி ஏதாவது செய்யலான்னு நினச்சா இந்த ஆமான் அவருக்கு குடிக்க கொடுத்து தன்னுடைய முடிவில் மாற முடியாதபடிக்கு, அதை குறித்து சிந்திக்கவே முடியாதபடிக்கு இந்த ஆமான் சூழ்நிலைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். நம்ம என்னதான் செய்தாலும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறாமல் இருக்குதா? நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் செய்கிறது, ஆண்டவரே நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணி கொண்டிருக்கிறேன், எப்படியாகிலும் இது எனக்கு வந்துரும்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இது நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே.
பொறுமையாக இருங்க, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவள் எல்லாம் எஸ்தர் என்ன செய்கிறாள்? அவள் வஸ்தியாய் முன்னாடி போய் நிற்கிறாள் ராஜாவுக்கு முன்பாக. இவ போன சம்பவம்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதில் மொர்தெக்காய் கிட்ட ஆத்தாகு என்பவன் போகிறான், ஒரு பிரதானி போகிறான், இப்போ கொல்ல போகிறான். இந்த ஆமான் இவன் மொர்தெக்காயை மாத்திரம் நான் கொல்லுவது எனக்கு ரொம்ப அற்பமான காரியம். இவனை மட்டும் நான் கொண்டுட்டேன்னா நான் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு, என்னுடைய பதவிக்கு, எனக்கு இருக்கிற ஆளுமைக்கு இந்த சாதாரண ஒரு மொர்தெக்காயை மட்டும் கொல்லுவது என்னுடைய நோக்கமாக இருக்குமா? எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா? இவனுங்க மொத்த குலத்தையுமே நான் அழித்து காட்டுகிறேன் என்று சொல்லி சபதம் எடுத்தவன். அப்போ யோசித்து பாருங்க, இந்த ஒரு தாட், ஒரு ப்ரைட், அந்த தாட் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா அல்லது கர்த்தரை ஆராதிக்காத பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதா? நான் இருக்கிற பதவிக்கு, எனக்கு இருக்கிற பொசிஷனுக்கு நான் நினச்சேன்னா என்னால் அதை செய்ய முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். பேசுகிறாங்களா? பேசுகிறத கேட்டிருக்கிறோமா? ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரி, கர்த்தருக்காக மட்டுமே வைராக்கியமாய், கர்த்தருக்காக மட்டுமே பெருமை உள்ளவர்களாக இருக்கணும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணுமே தவிர வேற எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவதற்காகத்தான். நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் சந்திக்கப்படுகிற தேவைகள், இவை எல்லாமே நம்ம சந்திக்கப்பட்டு அதை அனுபவித்து நாம வெறுமனே சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல, அதிலிருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த தேசத்தில் வாழ்கிற நாம இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் பலரும் சரி, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், இதற்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், இதற்காகவே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு, இந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்தினால் கொடுக்கப்பட்டு, அதை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா? இதிலே நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா? இதனால் தேவன் மகிமைப்படுகிறாரா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த பட்டணத்திற்கு, இந்த தேசத்திற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்தது சுகமாய் வாழ்வதற்காக அல்ல. இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருப்பாரே, ஆனால் நாம் பார்க்கிற காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களை என்னை இந்த தேசத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அது எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக. ஒருவேளை தேவன் உங்களை அந்த தேசத்திலே வைத்து ஆசீர்வதித்திருக்கலாம், என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து, பார் மகனே, பார் மகளே, உன் கண்ணுக்கு முன்பாக நான் படைத்த இந்த உலகம், நான் படைத்த இந்த மக்கள் என்னை விட்டு தூரம் போய் என்னை அறியாதபடிக்கு என்னை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் பாரு, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்கிறதா? தேவனுக்காக இந்த மொர்தெக்காயை போல வைராக்கியமாய் நம்ம ஜெபிக்கிறோமா? வைராக்கியத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்காகவே உழைத்து வாழ்ந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களே செய்து கொண்டிருக்கிறோம். காரியம் மாற மாட்டேங்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள நமக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் வைராக்கியமாய் வாழவும் வேண்டும். வைராக்கியமாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அது ஒருவேளை உலகத்தாருக்கும் இந்த தேசத்தினுடைய ரூல்ஸ், லாஸ், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் போத்திடுவாங்க. ஆனால் தேவனுடைய சட்டத்துக்கு முன்பாக மனிதனுடைய சட்டம் ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் கர்த்தர் இந்த எஸ்தரனுடைய வாழ்க்கையிலும் சரி, யூத குலத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் அதை நிரூபித்து காட்டினார். ஆமாவா இல்லையா?
இந்த ஆமான் போட்ட திட்டத்தை கர்த்தர் மாற்றி அமைத்தாரா? அவருடைய சட்டம் மாற்றினதா? நம்ம தேவனுடைய சட்டத்துக்கு தான் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்தரின் வைராக்கியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் என்ன சொல்றா? நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவினுடைய சமூகத்தில் நான் போய் நிற்பேன். 4வது அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4:16 வாசிங்க. ஆ ஆ ம் நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவின் இடத்துல சட்டத்தை மீறி நான் பிரவேசிப்பேன். அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம். இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய சிந்தைக்கு முன்பாக எஸ்தருடைய வைராக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவள் இந்த வைராக்கியமாய் முடிவெடுப்பதற்கு காரணமே மொர்தெகாய். அதற்கு முன்பான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில் எஸ்தர் சொல்லுகிறாள், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். அப்போ அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? நான் ராஜாவின் இடத்துல போக முடியாது, நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் கேட்க முடியாது, என் குலம் அழிய போகுதுன்னு சொல்லி நான் கேட்க முடியாது என்கிற ஒரு ஸ்டேட்டஸில், ஒரு சிச்சுவேஷனில் தான் எஸ்தர் இருக்கிறாள். ஆனால் அந்த வைராக்கியத்தை, அந்த உத்வேகத்தை கொடுத்தது யாரு? மொர்தெகாய். அதற்கு அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 12வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வரை வாசிங்க. ஆ ஆ ஆ இந்த வார்த்தைகளை எல்லாம் எஸ்தர் போய் சொல்லும்போது மொர்தெகாய் என்ன சொல்றாரு? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இப்படியே அமைதியாக இருந்து கொண்டு என்னை ஆண்டவர் காப்பாற்றி விட்டார், ஒருவேளை நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? அது நடக்காது. நான் ரொம்ப சேஃபான ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? அது நடக்காது. நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீர்கள்? அழிவீர்கள். பாருங்க, நீ தப்ப மாட்ட, எங்களுக்கு நடக்கிறது தான் உனக்கும் நடக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லும்போது தான் மொர்தெகாய் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எஸ்தர் வைராக்கியப்படுகிறாள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் நாம் பிறருக்கு வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? தேவனுக்காக வைராக்கியமாய் வாழு என்று சொல்லி யாருக்காவது சொல்லுகிறோமா? ஏன்னா நம்மளால் முடியலை. அநேக நேரங்களில் நாமே அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யப்படுகிறோம்? தள்ளப்படுகிறோம். அதனால தான் காரியங்கள் சில வேளைகளில் தேவன் நியமித்திருக்கிறபடி நடப்பதல்ல. ஆனால் தேவன் நியமித்திருக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடிவடைய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுங்க. பிறருக்கு தேவனுடைய வைராக்கியத்தை கற்றுக் கொடுங்கள். தேவன் அதைத்தான் விரும்புகிறார்.
தன்னுடைய காரியங்கள் இப்படி நடக்கிறதே என்று சொல்லி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடிக்கு, இந்த எஸ்தரை போல என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்காதபடிக்கு, என்னுடைய லிமிட் இவ்வளவு தான், என்னுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளவு தான், என்னுடைய பலன் இவ்வளவு தான், எனக்கு இருக்கிற இந்த பொசசிவ் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்காதபடி தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பு. நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவின் இடத்தில் நான் பிரவேசிப்பேன், என்ன நடந்தாலும் சரி தேவனுக்கு முதலிடம், கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதலிடம், ஜெபத்துக்கு முதலிடம். இதுதான் என் வாழ்க்கையில் முதலாவது இருக்கணும். எனக்கு பின்னாடி நடக்கிற காரியம் எது நடந்தாலும் சரி கர்த்தர் அதை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன், என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தரால காரியத்தை மாற்ற முடியும் என்று சொன்னால், கர்த்தருக்காக வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் வழியிலே நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது காரியங்களை தேவ நியமிக்கிற பாதையில் நடத்துவதற்கு ரெண்டாவது அவர்களிடத்தில் காணப்பட்டது ஒரு மனம். முதலாவது அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். ரெண்டாவது அவர்கள் ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் காணப்பட்டார்கள். 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். நூற்றி 127 நாடுகளுக்கும் போய்விட்டது. எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு போஸ்ட் அனுப்பப்பட்டு விட்டது. போஸ்ட்மேனை வச்சு ராஜா செய்துட்டான். எதனால செய்தான்? ராஜாவை வணங்கவில்லை என்று சொல்லி, அந்த பொற்சிலை, அந்த பெரிய உயரமான சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி இதை ஒரு சாக்காக வைத்து அவன் என்ன செய்துட்டான்? அனுப்பிட்டான் கட்டளை. இதன் நடுவில் மொர்தெக்காய் அவர் மாத்திரம் புலம்புகிறவராய் அல்ல, இந்த செய்தியை கேட்டவுடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வந்தது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒரு மனம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தில் திணித்து விடாதபடிக்கு தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையில் நம்ம ஒரு மனமாக இருந்து காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் புலம்பி அழுது உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது 12வது மாதத்தில் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் சீட்டு போட்டு எடுக்கிறான். அவன் எப்படி சீட்டு போட்டு எடுத்தான் தெரியுமா? ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நாளையும் குறித்து, கிட்டத்தட்ட 12 மாதம், 12 மாதத்துக்கும் எத்தனை, ஒவ்வொரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது? 30 நாள் 31 நாட்கள் இருக்குதுன்னு வைங்களேன். ஒவ்வொரு நாள் எந்த நாளில் எந்த தேதியில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேதியையும் எழுதி அவன் சீட்டு போட்டான். சீட்டு போட்டு அதை சூஸ் பண்ணி எடுக்கிறான். அதுக்கு பேர் தான் பூர். பூர் அப்படின்னு சொன்னால் சீட்டு என்று சொல்லி அர்த்தம். அப்படி அவன் பயங்கரமாக ஆலோசனை பண்ணி திட்டம் பண்ணுகிறான். யோசிச்சு பாருங்க, நம்மை அழிப்பதற்கு நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசு என்னவெல்லாம் நம்ம ஆசீர்வாதமாய் வாழக்கூடாது என்று சொல்லி எப்படியெல்லாம் அவன் காரியங்களை செய்கிறான். நம்ம ஒரு மனமாக இருக்கக்கூடாது. என்ன விதத்திலும் சரி ஏதாவது காரியங்களை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் குடும்பத்தில். நாம் இதுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுன்னா அதில் நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த காரியங்கள் நடந்து கொண்டு குடும்பத்துக்குள்ளே ஒன்னஸே இருக்காது. ஆளுக்கு ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசுவோம், சண்டை வரும், வாக்குவாதம் வரும், எரிச்சல் வரும். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது காரியங்கள் மாறுதலாய் போய் கொண்டே இருக்கும். ஆனால் அதை ஜெயிப்பதற்கு நம்ம கடைசி வரை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இதுதான் நடக்கணும்னு சொல்லி சில நேரங்கள் நம்ம அனலைஸ் பண்ணவும் மாட்டோம்.
ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அந்த காரியங்களை ஆராய்ந்து நிதானித்து ஒரு மனதாய் ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும்போது தேவன் அதில் மகிமைப்படுவார், காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இந்த ஒரு மனம் வருவதற்கு நல்ல வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். அதான் நான் சொன்னேன். இந்த 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், எஸ்தர் ஒரு ஆளை அனுப்புகிறா. யார் என்று சொன்னால் பிரதானிகளில் ஒருத்தன் ஆத்தாகு என்று சொல்லுகிறவன். 5வது அதிகாரத்தை வாசிங்களேன், 5வது வசனத்தை. ஆ ஆ ஆ ம் இந்த ஒட்டுமொத்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த கீ பர்சன்ஸ் யாருன்னு சொன்னால் இந்த ஆத்தாக். எப்படின்னு சொன்னால், எஸ்தருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல, மொர்தெக்காய்க்கு அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியல, இவர் அழுது வெளியில் புலம்பி கொண்டிருக்கிறார். அரண்மனை வாசலில் உட்காந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து கொண்டிருக்கிறாங்க. எஸ்தருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு ஆளை அனுப்புகிறா. ஆத்தாகு வருகிறார். ஆத்தாகு நினைத்திருந்தா என்ன செய்திருக்கலாம்? மாற்றி சொல்லியிருக்கலாமா? எஸ்தர் சொல்கிறத மொர்தெக்காய்க்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். மொர்தெக்காய் சொல்கிறத எஸ்தர் இடத்துல போய் தெளிவாக சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆத்தாகு அவரிடத்தில் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு மனம் உண்டாகும்படி தன்னுடைய வார்த்தைகளில் கவனமாக இருந்தார். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? எஸ்தர் போய் எஸ்தர் ஆள் அனுப்புகிறா, மொர்தெக்காய்ட்ட என்னன்னு விசாரிக்க சொல்கிறான். இதே இது சில இடத்துல யோசித்து பார்ப்போமே, இவளுக்கு வேறு வேலை இல்லை, ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன சொன்னாலும் நம்ம அதை அப்படியே முழுசாக சொல்லுவோமா? சில நேரங்களில் ஆமாம் இதை தான் சொன்னான். 10 வார்த்தை சொன்னதில் 2 வார்த்தை சொல்லுவாங்க, 3 வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த ஆத்தாகு மொர்தெக்காய் என்ன எஸ்தருக்கு சொன்னாரோ அதை அப்படியே போய் சொல்கிறார். எஸ்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே போய் மொர்தெக்காயின் இடத்துல சொல்கிறார். ஆத்தாகு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு நல்ல பிரேவ் வாரியர். இவர் ஒரு பிரதானிகளில் இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த யூனக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவர்கள் தான் இந்த பிரதானிகளில் இந்த ஆத்தாகு என்று சொல்லுகிறவர்கள். இவர்கள் சொல்லுகிற இந்த பிரதானிகளில் வரக்கூடியவர்கள நிறைய பேர் இந்த யூனக் என்று சொல்லுகிற இனத்தை சேர்ந்தவர்கள். நான் பைனரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த உண்மை இன்றைக்கு ஒரு மனம் உண்டாகும்படி நாம் என்ன பேசுகிறோம்? குடும்பத்திலையும் சரி, வீட்டில் சரி, சில வேலைகளிலும் சரி, ஒரு மனம் உண்டாகும்படி அல்லது நான் பேசுவதில் ஏதாவது ஒரு மனம் கலைகிறதா? யோசித்து பார்ப்போம். ஆமென். தேவன் நம்மிடத்தில் நடப்பிக்கிற காரியங்களுக்கு ஒரு மனம் தேவை. அடுத்து இந்த மொர்தெக்காயினுடைய உண்மையுள்ள வாழ்க்கை. இவன் அடிமையாய் வாழ்ந்தான், அரண்மனை வாசலில் வாழ்ந்தான். ஆனால் இவன் ராஜாவுக்கும் சரி, தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கும் சரி, அவன் எப்பொழுதும் ஒரு உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான். இந்த ராஜாவை கொல்லுவதற்கு ராஜாவினிடத்தில் நன்மையை பெற்றவர்கள், ராஜாவினிடத்தில் சம்பளத்தை வாங்கினவர்கள், வருமானத்தை வாங்கின 2 பேருமே ராஜாவை கொல்ல அவர்கள் திட்டம் பண்ணின போது அதை அறிந்து எஸ்தரின் மூலம் காரியங்கள் ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த காரியம் உண்மை என்று கண்டறிந்து என்ன செய்தார்கள்? அந்த பிரதானிகளை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அப்போது உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அப்போது அந்த இடத்துல மொர்தெக்காயினுடைய வாழ்க்கை, அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்ப்போமே. தனக்கு ஒரு சுயாதீனமான வாழ்க்கை இல்லை, ஒரு அடிமையாக போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தேவனை நேசிக்கிற ஒரு மகன் போய் தேவனை விடுதலையாய் ஆராதிக்க முடியவில்லை. யூதர்களுக்கு மிக மிக முக்கியமானதும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தேவனை ஆராதிப்பது மட்டும்தான். தேவனை ஆராதிக்கிற அதுக்கு அடுத்து பிறகுதான் எல்லாமே. அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்லையும் சரி, அவ்வளவு ஏமாற்றத்திலும் சரி, அவ்வளவு கவலையிலும் சரி, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவனாக இருந்தான்.
தேவனுடைய காரியங்களில் நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் என்னமா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது ஆலயத்துக்கு வருவதாக இருக்கட்டும், ஜெபக்காரியங்களாக இருக்கட்டும், ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், ஆராதனைக்கு வருகிற காரியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றப்படுவான். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அதனால் உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி. அப்போ நமக்கு இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அவர் பார்த்து கொண்டிருப்பார். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் நமக்கு அளக்கப்படும். ஆமென். நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம் என்பதை பார்த்துத்தான் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கண்டிப்பாக பெறுவான். அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு தூரம் உண்மையாக வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தவறு. தேவன் உங்களுக்கு சரி, உங்கள் குடும்பத்துக்கு சந்ததிக்கும் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து தான் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அடுத்து, தன்னுடைய சூழ்நிலைகளில் மொர்தெக்காய் வைராக்கியமாக இருந்தார். ஆமான் திட்டம் பண்ணிட்டான், கொல்ல போகிறான். இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது அதிகாரத்தில் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மொர்தெக்காயை தூக்கில் போடும்படிக்கு ஆமானும் அவனுடைய குடும்பமும் என்ன செய்துட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. சவுக்கு மரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஒரு நாளில் ராத்திரியில் விடிஞ்சா நாளைக்கு என்ன செய்யணும்? மொர்தெக்காயை தூக்கில் போடணும். நாளைக்கு மொர்தெக்காய் சாக போகிறான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய விளிம்புக்கு வந்து விட்டான். தன்னுடைய பிரச்சனையினுடைய விளிம்புக்கு வந்து விட்டான். போராட்டத்தினுடைய விளிம்பில் வந்து நிற்கிறான். அங்கே தான் தேவனுடைய இடைப்படுதலை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளே போயிட்டுருக்குது, இதற்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, பிரச்சனையுடைய முடிவுக்கு நீங்கள் போயிட்டீங்களாலும் சரி, தேவன் அந்த இடத்துல நமக்காக இறங்கி அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லையே. ஆண்டவரே ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு சொல்லி நம்ம புலம்பாதபடிக்கு இந்த இடத்திலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தோம் என்று சொன்னால் தேவன் அந்த இடத்துல இறங்கி கிரியை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு ராத்திரியில், அந்த ராத்திரியில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே ஆண்டவர் இறங்கி வருவார். ராஜாவுக்கு அந்த சிந்தையை கொடுப்பார். தூக்கம் வரல, உடனே போய் எடுத்துட்டு வாங்க, 4ஆகம டைரி எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்து வாசின்னு சொல்லி வாசிக்க சொல்லும்போது கரெக்டாக அந்த சம்பவத்தை ஆவியானவர் அந்த இடத்துல திறக்க வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். கரெக்டாக மொர்தெக்காய் ராஜாவை காப்பாற்றின சம்பவத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். ஆண்டவர் எப்படிலாம் ஒரு மக்களை பாதுகாப்பதற்கு, தம்முடைய மக்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் எப்படிலாம் வந்து கிரியை செய்கிறாருன்னு பாருங்களேன். இது எவ்வளவு ஒரு த்ரில்லிங்கான சிச்சுவேஷன் இருந்திருக்கும். நாளை காலையில் இறக்க போகிறார். இன்றைக்கு நைட்டு ஆண்டவர் எனக்காக ஒரு மனுஷனிடத்தில் போய் அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறார். அன்றைக்கு ராத்திரியிலேயே பாருங்கள், அந்த இடத்துல ஆமானையும் கொண்டு வந்து நிறுத்துறார் கர்த்தர். ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடலை, புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வாசிக்க வைக்கிறார். ஆமானையும் அந்த இடத்துக்கு வர வச்சார். அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் நீங்கள் திக்கற்று போய் நிற்கிறீர்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அப்போ யோசிச்சு பார்ப்போம். இந்த தூக்கு மரம் ரெடி ஆயிருச்சு, வாழ்க்கை முடிய போகுது, கர்த்தர் இறங்கி வந்துட்டார். அந்த பிரச்சனையினுடைய விளிம்புல கர்த்தருடைய செயல் உண்டாகிறது. என்ன நடக்குது அடுத்து? ராஜா சொல்கிறார், ஆமான் நினச்சான் இது எனக்குன்னு சொல்லி. சத்துரு நினைப்பான் இவள் எனக்கு சொந்தமானவன்,
இவள் எனக்கு சொந்தமானவள், இவள் என்னுடைய ஆளுகைக்கு உரியவள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் சத்துருனுடைய கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். வெட்கத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அழிவுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நீங்கள் ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஆமென் சொல்லுகிறபடியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? மொர்தெகாய் வந்தாச்சு, ராஜா நிற்கிறான், ஆமான் நிற்கிறான், ராஜாவும் நிற்கிறார். இந்த மாதிரிலாம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, தனக்குத்தான் எல்லாம் கிடைக்க போகுது என்று சொல்லி ராஜாவின் இடத்துல ஆமான் எல்லாவற்றையும் செய்கிறான். அவனுக்கு என்னென்னலாம் மரியாதை செய்யன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துருப்பானா? கடைசி நேரத்தில் ராஜாவினுடைய கடைசி அந்த வார்த்தை மொத்த சூழ்நிலையை மாற்றுச்சு. அதுதான் கர்த்தர். நீ என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னியோ அதை எல்லாவற்றையும் போய் நீ மொர்தெகாய்க்கு செய். நீ எப்படியெல்லாம் அவனை நீ மகிமைப்படுத்த நினைக்கிறியோ, கனப்படுத்த நினைக்கிறியோ, அதை போய் மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். நமக்கு விரோதமாய் சில நேரங்களில் செயல்படுகிற மனிதர்கள் மூலமாகவே கர்த்தர் கனத்தை கொண்டு வருவார். நீங்கள் வெட்கப்படுகிற இடத்துல கர்த்தர் மகிமையை உங்களுக்கு கொடுப்பார். ரெண்டச்சலையான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், நான் சாக போகிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையா, இதிலெல்லாம் எனக்கு சந்தோஷமா, இப்படிலாம் மொர்தெகாய் நினைத்திருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் சரி, மொர்தெகாய் தன்னுடைய சூழ்நிலையிலையும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த வைராக்கியம், தேவன் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசி மட்டும் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டிருந்தார். இப்போ ஆமான் அதே ரதத்தில் கொண்டு போய் ஊர் ஃபுல்லாக சுற்றி கொண்டு போய் மகுடம் சூட்டி, இவர் தான் தேவனால் ராஜாவினால் கனப்படுத்தக்கூடிய நபர் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்து மறுபடியும் கொண்டு அரண்மனையில் இறக்கி விடுறார். ஆமான் வீட்டுக்கு போயிட்டான். மொர்தெகாய் எங்கே போனார் தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. 6வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு மொர்தெகாய் மொர்தெகாய் எங்கே போனா? எங்கே திரும்பி வந்தான் சொல்லுங்க? அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். நீங்கள் எங்கெல்லாம் அந்த மொர்தெகாய் நீங்கள் பார்க்குறீங்களோ வேதத்தில், அவன் அரண்மனை வாசல் இருந்தான். அரண்மனை வாசலில் புலம்புனான், இங்கே தான் அழுதான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பொசிஷனை அந்த இடத்துல மட்டும்தான் ஆவியானவர் நமக்கு பதிந்து வைத்து கொடுத்துருக்கிறார். தன்னுடைய நிலையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தான் மொர்தெகாய். ஆமென். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தடுமாற்றமாக இருந்தாலும் சரி, அலசலடி படுவதற்கு ஒருபோதும் உங்களை ஒப்பு கொடுக்காதிருங்கள். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆனால் நீங்கள் திரும்பி எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். அந்த இடத்துல தான் நம்ம நிற்கணும். அந்த இடத்துல வச்சு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இவையெல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் மொர்தெகாய்க்கு என்ன வரலை? சந்தோஷம் வரலை. இன்னும் என் ஜனம் அழிக்கப்பட போகுதே, இன்னும் என் குலம் அழிய போகுதே என்று சொல்லி அவருக்குள்ள கலக்கம். அதனால் நான் திருப்பி அரண்மனை வாசலுக்கு தான் போவேன். அங்கே போய் இருந்து கொண்டு நான் தேவனை முறையிட்டு கொண்டு இருப்பேன், ஜெபித்து கொண்டிருப்பேன். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை நடந்தது. ஆகவே உங்கள் நிலையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருங்க. அலசலடி படாதீங்க. காரியங்கள் மாறுதலாக முடியும். உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்கள் ஒருபோதும் இறங்காதீங்க. எங்கே என்ன நடந்தாலும் சரி, மறுபடியும் அப்பாவினுடைய பாதத்துக்கு வந்துருங்க. அப்பாவினுடைய பாதம்தான் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையின் விளிம்பில் தேவன் செய்த அற்புதம் தன்னுடைய கடைசி வரைக்கும் தன்னுடைய நிலையிலே உறுதியாக இருந்தது. எந்த இடத்துல அவர் நிந்திக்கப்பட்டாரோ அதே இடத்துல தான் அவர் கனப்படுத்தப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம், அவமானங்களை சந்தித்திருக்கலாம். இன்றைக்கும் சில அவமானங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் தேவனுக்காக
தேவன் உங்களை வைத்த ஸ்தானத்திலே தேவனுக்காக நீங்கள் உறுதியாய் நிற்கும்போது தேவன் அதே இடத்தில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். ஆவியானவர் இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த எஸ்தரை போல, இந்த எஸ்தர் எத்தனை வரை ஒவ்வொரு முறையும் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்தர் சில நேரங்கள் அவள் ஜெபிக்கிறா. இவ்வளோ நேரம் நம்ம மொர்தெகாயை குறித்து பார்த்தோம். இப்போ எஸ்தரை குறித்து சில காரியங்களை சீக்கிரமாக நம்ம பார்ப்போம். எஸ்தர் தேவ சமூகத்தில் போய் அவள் ஜெபிக்கிறா. ராஜாவினுடைய சமூகத்திலையும் போகிறா. தேவ சமூகத்தில் அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? முதலாவது, நான் செத்தாலும் சாகிறேன், என்ன நடந்தாலும் சரி ராஜாவினுடைய சமூகத்துக்கு போகிறேன். இதுதான் தேவனுடைய சட்டம். ஒருவேளை மனுஷன் என்ன வேணால் நினைத்து கொண்டிருக்கலாம். மனுஷன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாரோ அதை கர்த்தர் செய்வதற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும்போது நான் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கனத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். எந்த சூழ்நிலையிலையும் சரி. அதே போல் கடைசியாக நான் உன்னை சொல்லி முடிக்கிறேன். இந்த எஸ்தர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த கேள்வியை ராஜா எஸ்தர் இடத்துல கேட்கிறான். உன் வேண்டுதல் தான் என்ன, நீ எதற்காக இதெல்லாம் செய்கிறாய் என்று சொல்லி அவன் கேட்கும்போது எஸ்தர் சொல்கிறா, என்னுடைய வேண்டுதலுக்கும் என்னுடைய மன்றாட்டுக்கும் என் ஜீவனுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்? ஜனத்தை எனக்கு கொடுக்கணும். அடுத்த வசனத்தில் அவள் தெளிவாக சொல்கிறா, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. உமக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அவளுடைய வேண்டுதலும் விண்ணப்பமும் தேவ மக்களை குறித்து அதிகமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் ஜெபித்த ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினது. எப்படி நான் தேவனுக்காக வைராக்கியமாய் ஒரு மனமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னேனோ, இந்த 2 காரியங்களை நம்ம தேவனுக்கு முன்பாக வைத்து நாம் அழுது புலம்பும் போது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு ஜெபங்கள் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இன்றைக்கு மியூசிக், ஆராதனை. இப்போ நீங்கள் ஆராதனை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வருவாங்க. நீங்கள் இதே இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருப்பாங்க. கர்த்தரை ஆராதிப்பது நல்லது, அவரை துதிப்பது நல்லது, அது சரிதான். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஜெபத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இவள் அழுது புலம்புகிறாள். அடுத்தடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது அதிகாரத்தில் 2வது வசனம், 8வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்த யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் ஒவ்வொரு சமயத்திலும் தேவ சமூகத்தில் வந்து அழுது புலம்பி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சில நேரங்களில் அழுகையும் வர்றதில்லை, தேவ சமூகத்தில் நம்ம புலம்புறதும் இல்லை. மனுஷரிடத்தில் புலம்புவதை அநேகர் இன்றைக்கு விரும்புகிறது உலகம். ஆனால் தேவ சமூகத்தில் போய் நம்ம என்றைக்கு புலம்புகிறோமோ, என்றைக்கு கண்ணீர் வடிக்கிறோமோ அவைகளுக்கு தக்க பலன் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு கொடுத்தவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் ஆலோசனை கர்த்தர். வசனம் தானே சொல்லுகிறது, அவர் தான் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9 அதிகாரத்தில் அவர் தான் சமாதான பிரபு. அப்போ நமக்கு ஆலோசனையை கொடுத்து, நமக்கு கொடுக்க வேண்டிய சமாதானத்தை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் ஒரு மனமாய் உங்கள் வீடுகளில் ஜெபிங்க.
ஒரு மனமாய் கூடி நம்ம சபையாய் ஜெபிக்கிற நேரங்களில் ஒரு மனதாய் கூடி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென். ஜெபிக்கிறது முக்கியமல்ல, ஒரு மனமாய் ஜெபிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பேருக்காக ஜெபிக்கிறோம் என்பதல்ல, ஒரு மனம். நீங்கள் யாவரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய். அப்போ உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கிறது, இதெல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு இந்த ராஜாவின் சட்டத்தை மீறி தேவனுடைய சட்டத்தை நம்ம பின்பற்றுகிறவர்களாய் மாறும்போது கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இதைத்தான் கொலோசையர் 2வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. ஒருவர் வாசியுங்கள். 2வது அதிகாரம் 14வது வசனம். கொலோசையர் 2:14. ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. இயேசு நமக்காக நமக்கு விரோதமாக எழுதின கையெழுத்தை அவர் குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்தார். இந்த யூத குலத்திற்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை தேவன் எப்படி மாறுதலாய் முடிய பண்ணினாரோ, தேவனுடைய அன்பினால் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் குலைத்து விட்டார். இதை நீங்கள் நானும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 16வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது, இந்த போஜனம் பண்டிகை இவை எல்லாவற்றையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, தேவன் அதை குலைத்து போட்டு விட்டார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஆணி அடித்து விட்டார். இதைத்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். இன்றைக்கு நம்ம நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் அதிகமாக எனக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று சொல்லி அநேக இடங்களில் நம்ம சாட்சி சொல்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் எப்பொழுது கிரியை செய்வார் என்று சொன்னால், நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்யணும். நமக்குள்ள அந்த வல்லமை எப்படி கிரியை செய்கிறதோ அந்த வல்லமையின்படி தான் கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். இதை நான் சொல்லலை, வசனம் தான் சொல்லுது. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 3:20. ஆ ஆ ஆ ஆ நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அநேக நேரத்தில் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுக்கும் உங்களிடத்துல நான் விண்ணப்பம் பண்ணுறதுக்கும் மேலே நடக்கும்னு சொல்கிறீங்களே, நான் அப்படித்தானே ஜெபிக்கிறேன். நோ, உங்களுக்குள்ள அந்த வல்லமை எப்படி கிரியை செய்கிறது அதுதான் முக்கியம். அந்த வல்லமையின்படி தான் கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்து கொடுப்பார். ஆமென். எனக்குள்ள தேவனை பற்றுகிற விசுவாசம், எனக்குள்ள தேவனை குறித்திருக்கிற நம்பிக்கை, என்னுடைய கடினமான சூழ்நிலைகளில், போராட்டமான சூழ்நிலைகளில், இழப்பின் மத்தியில், எதிர்விதமான எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவனை எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனை எப்படி அண்டிக் கொண்டிருக்கிறேன், தேவன் எப்படி எனக்கு நன்மை செய்தவர், அற்புதங்களை செய்தவர், இம்மட்டும் என்னை நடத்தினவர் என்று சொல்லி எப்படி நான் அதிகமாக அவரை துதித்து மகிமை செலுத்துகிறேன், இந்த அளவின்படி தான் இதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. கடைசியா எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து முடிப்போம். எஸ்தர் 9:1 எடுத்துட்டீங்களா? வாசிங்க.
9:1. ஆ ம் ம் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நாம் நினைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். இப்போ அந்த வல்லமை எஸ்தருக்குள்ளேயும் மொர்தெகாய்க்குள்ளேயும் அதிகமாய் கிரியை செய்தது நிமித்தம் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். வாட் எவர் சிச்சுவேஷன்ஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ, என்ன ஹார்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்குன்னு சொன்னால் அதை மாறுதலாய் முடிய பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு விரோதமான எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போட்டு விட்டார். நமக்கு விரோதமாய் ஒன்றும் நடக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய அபிஷேகத்தை விசுவாசிக்கணும். இது நிமித்தம் நம்ம இதிலேயே இந்த மொர்தெகாயை போல வைராக்கியமாக எல்லாவற்றிலும் நிலையாக இருந்து நம்ம தேவனுக்காக நிற்கும்போது தேவன் எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. இதுதான் நடக்கும்னு சொல்லி நெகட்டிவாக ஒரு நாளும் திங்க் பண்ணாதீங்க. காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென். சூழ்நிலைகள் நெகட்டிவாகவே நடக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் நெகட்டிவை நம்முடைய கையில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். அவர் பாசிட்டிவாக தான் நம்ம கையில் நடத்துவார். ஆமென். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதில், தேவனை ஆராதிப்பதில், தேவனுடைய ஆராதனைக்கு முதலிடம் கொடுப்பதில் வைராக்கியமாய் வாழ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நான் மட்டும்தான் இருக்கேன் ஆண்டவரே, நான் தனியாக இருக்கிறேன்ப்பா, எனக்குள்ளே எப்படி இந்த ஒரு மனதை வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவரால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். தேவனுடைய கரத்தினால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். மனிதர்கள் எதையும் நம்பலாம். அவர்கள் நம்பினார்களே, இவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி நம்பினார்களே, இவர்கள் காரியம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி நினைத்தார்களே, ஆனால் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் டிட்டர்மைன் பண்ணாதீங்க. வேத வசனத்தின்படி இருந்தால் மாத்திரமே அதற்கென்று நாம் அதை முடிவை கணிக்க முடியும். ஏனால் ஆண்டவர் கொடுத்து விட்டார், அவர் வார்த்தை நமக்கு சொல்லிவிட்டது. ஆனால் அவைகள் அல்லாமல் வேற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம அப்படி இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவனுக்காக நான் இனி வைராக்கியமாய் எழும்புவேன், இதை விட நான் வைராக்கியமாய் எழும்புவேன். எனக்கு தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்வதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய சாதனை இந்த உலகத்தில் எனக்கு தேவையில்லை. அது என் வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. ஆனால் எனக்கு இருக்கிற பிரதானம் இயேசு ஒருவரே. நான்
நான் இன்னும் அவருக்காக ஓடணும், இன்னும் அவருக்காக வாழணும், இன்னும் அவரையே நான் சிந்திக்கணும், அவரை குறித்தே நான் அதிகமாய் யோசிக்கணும். நீங்க விரும்புறீங்களா? ஆசைப்படுகிறீர்களா? பவுல் சொன்னார்ல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். எனக்குள்ள அந்த ஒரு வைராகியம் வரட்டும் ஆண்டவரே. நீர் எனக்காக என்ன செய்தாலும் சரி, நீர் செய்கிறதா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? நீர் செய்கிறதா இருக்கணும், அது நீர் மட்டும்தான் செய்கிறதா இருக்கணும். இதுல நான் செய்தேன், அவர்கள் செய்தார்கள் என்று அல்ல ஆண்டவரே, நீங்க தான் இதை செய்தீர் என்று சொல்லி, சங்கீதக்காரன் சொல்றான்ல, நீரே இதை செய்தீர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், துதிப்பேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா? கர்த்தர் நம்மை ஒரு புதிய பலத்தோடு அனுப்ப விரும்புகிறார், புதிய நம்பிக்கையோடு அவர் அனுப்ப விரும்புகிறார், புதிய தரிசனத்தோடு அவர் நம்மை அனுப்ப விரும்புகிறார், புதிய வெளிச்சத்தோடு அவர் நம்மை அனுப்ப விரும்புகிறார். நான் செத்தாலும் சாகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. உங்களை குறித்த ஒரு வைராக்கியம். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? வாய்களை திறந்த ஆண்டவரே, அந்த வைராக்கியம் எனக்குள்ள பிடிக்கட்டும் அப்பா, அந்த வைராக்கியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எனக்கு இன்னும் தாங்க, எனக்கு இன்னும் தாங்க, எனக்கு இன்னும் தாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. நான் இன்னும் உமக்காக வாழணும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக நான் வாழ்ந்து உமக்காக ஊழியம் செய்து ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே எங்களுடைய கரத்தினால நீங்க அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. ஒரு தாகத்தோடு, ஒரு அன்போடு, ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம் அல்லவா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை சொன்னார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வார்கள் என்று சொல்லி, இந்த நாட்களில் எனக்காக கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதை, என் குடும்பத்துக்காக கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதை, ஆண்டவரே எனக்காக பரலோகம் இறங்கி வருகிறதை ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். எந்த சூசான் நகரம் கலங்கிட்டு என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோமோ, அதே எஸ்தர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, சூசான் நகரம் மிகவும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி. தேவனுக்காக ஒரு வைராக்கியம், தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. கலக்கத்தின் மத்தியில் வந்தாலும் சரி, கலக்கம் ஆனந்த களிப்பாய் மாறும். இந்த எஸ்தர் புலம்பினதை, அந்த எஸ்தருடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். உங்களுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்களுடைய புலம்பல் தேவ சமூகத்தில் ஊற்றப்படட்டும், உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, நான் ஏதோ ஜெபிக்கிறேன் என்று அல்ல அப்பா, நான் கண்ணீரோடு இனி வரும் நாட்களில் அதிகமாய் ஜெபிக்கணும், அழுது புலம்பி நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, தேசங்களுக்காக, குடும்பங்களுக்காக, அநேகருடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய உறவுகளில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, அவர்களும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவின் நாமத்தினால் நான் அழுது புலம்பி ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெப ஆவியை நீங்க எனக்கு தரணும் ஆண்டவரே. தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் கண்ணீரோடு கூட வரணும் ஆண்டவரே. உடைய வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று சொல்லி. ஆண்டவரே, அந்த அழுது புலம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, அந்த வரத்தை நீங்க எனக்கு தரணும் ஆண்டவரே. அப்பா,
அப்பா, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எங்களை இந்த நாட்களில் வைத்திருக்கிற நோக்கம், இந்த கடைசி நாட்களில் நீர் எங்களை வைத்திருக்கிற நோக்கம், எந்த பட்டணத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறது நோக்கம் நிறைவேறும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் அழுது புலம்பி செபிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். காரியங்களை பார்க்கும்போது எங்கள் கண்களிலே கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொல்லி நாங்கள் செபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை தாங்கப்பா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கேட்பீங்களா? விரும்புகிறவங்க உங்கள் கரத்தை உயர்த்தி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த அபிஷேகத்தை நமக்கு தருவார், அந்த வரத்தை நமக்கு தருவார். ஆண்டவரே, பார்க்கும் போதே அந்த எரேமியாவை போல ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் வடித்து செபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய், ஒரு ஜெப வீரனாய் நாங்கள் இந்த நாட்களில் எழும்பணும். ஆண்டவரே, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழணும், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழணும். யோசித்து பாருங்க, தேவனை ஆராதிக்காத ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு வஸ்தி ராஜ சமூகத்திலே அவள் வர மாட்டேன் என்று சொல்லி அவள் தீர்மானமாய் இருந்தாள். இந்த உலகத்திற்காக, இந்த உலக மக்களினுடைய ஆசைக்காக நான் வர மாட்டேன், வந்து நிற்க மாட்டேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய உடைகள், அலங்காரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய், தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட நம்ம இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் நம்ம வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அந்நிய மக்கள், தேவனை ஆராதிக்காதவர்களுடைய உடை அலங்காரங்கள், ஆனால் தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ மக்களுடைய உடைகள் எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இதிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. இதை போல பல காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த பாரத்தை உங்களுக்கு தருவாராக. ஜெப பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவனுக்காக இன்னும் அதிகமாய் வைராக்கியமாய் ஓடக்கூடிய ஒரு வைராக்கிய வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவனுக்காக எதையும் வெறுத்து ஒதுக்குகிற, புறந்தள்ளுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். மோசே சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு வரலைன்னா நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். நீர் எங்களை நடத்தலைன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எங்களோட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஒன்றே எங்களை நடத்த வேண்டும். நீர்தான் எங்களை நடத்த வேண்டும். உம்முடைய வார்த்தை தான் எங்களை நடத்த வேண்டும். உம்முடைய ஆளுகை தான் எங்களை நடத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் சொன்னீர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று மோசேக்கு சொன்னீரே. அந்த வார்த்தையை நீர் இம்மட்டும் உண்மை உள்ளவராய், அந்த வாக்குத்தத்தத்தில் இம்மட்டும் உண்மை உள்ளவராய் நீர் இருக்கிறீரப்பா. எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நினைவுகள்
நினைவு என் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு என் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் மேலானவைகள் அப்பா. நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். உங்களுக்கென்று நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மேலானவைகளை செய்கிறவர், பெரிதானவைகளை செய்கிறவர். எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே நீர் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்கள் மனதிலே சோர்வை கொண்டு வருகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது, திடனற்ற சூழ்நிலையை கொண்டு வருகிறது. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தேவ கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மனது ஆவியை கத்த தாரும். தேவனுக்காக உண்மையாய் வாழுகிற வாழ்க்கையை தாரும். தேவனுக்கென்று பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. காரியங்கள் தங்களுடைய விருப்பங்களைப் போல இப்படி முடியாதா என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எதிர்மாறான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவ கரத்திலிருந்து ஒரு நன்மையை பரலோகத்திலிருந்து அனுப்பி கொடுப்பீராக. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து அனுப்பி கொடுப்பீராக. நீண்ட நாள் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஜீவ விருட்சத்தின் நாட்களை கட்டளையிடுவீராக. ஜீவ விருட்சத்தின் நாட்களை கட்டளையிடுவீராக. தேவனாலே ஒரு மதிலை தாண்டவும், தேவனாலே ஒரு சேனைக்குள் பாயவும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வராதவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே வரும் நாட்களே தடையின்றி வர தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. சபை போதர் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரங்களில் அவருடைய பிரயாணங்கள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மீண்டும் இந்த தேசத்திற்கு கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். தனிமையில் துணையா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆறுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பலத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதையும் வியாதிக்கு விலக்கி நடத்தும். ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தினாலும் தேவ வைராக்கியத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் நிரம்பி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே, ஆனால் அடுத்த வாரம் இந்த இடத்திலே கூடுகிற வரைக்கும் தேவ சமூகம், தேவ கிருபை, தேவ கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நன்மையான கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. தேவ கரம் எங்களோடு கூட இந்த நடத்தினதற்காக நன்றி. கர்த்தர் இடைப்பட்டதற்காக நன்றி. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இப்போதும் நீர் எங்களை சமாதானத்தோடு நம்முடைய வார்த்தையினால பலப்படுத்தி அனுப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம்.
எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.